கர்த்தர் நல்லவர். தெய்வ சமூக தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நம்ம பாத்தீங்கன்னா பூமியில தெய்வ மனுஷர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, சந்தர்ப்பத்துக்கு தகுந்தது போல நம்மளை நம்ம மாற்றிக்கொள்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொய் பேசுகிறோம். அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா அதுல பிரியப்படுவாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பிரியப்பட மாட்டார். அப்ப நாம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்களுக்கு வரக்கூடாது, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்க எங்க பரிசுத்தத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு அவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் கேட்டுக்கொள்ளணும். சங்கீதம் 119 அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருளச் செய்யும். ஆமென். பொய் வழி, பொய்யான வழிகள் எதுவா இருந்தாலும், பொய்யான வார்த்தைகள் எதுவா இருந்தாலும், தவறான வழிகள் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் எங்களை விட்டு என்ன பண்ணுங்க, விலக்கி போடுங்கன்னு சொல்லி கேட்கும். ஏன்னா பொய்யான வழிகள் அநேகம் உண்டு. பணம்ங்கிறது ஒரு பொய்யான வழிதான், பெருமைங்கிறது ஒரு பொய்யான வழிதான், பதவிகள் பொய்யான வழிதான். பூமியில எல்லாமே ஒரு நாள் பொய்யாய் மறைந்து போகும், காணல் நீரை போல மறைந்து போகக்கூடிய காரியங்கள். தேவன் மாத்திரம்தான் மெய் வழி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை கற்றுக் கொடுங்கன்னு கேட்கணும். இந்த வேதத்துல இருக்கிறது போல வாழறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கணும். அந்த வேதம் எங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும், ஏசப்பா எங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா மெய் வழியில நடக்க முடியும். பொய்யான வழியில நடந்தோம்னா விழுந்துருவோம். விழுந்து விழுந்து கீழே சின்ன சின்ன அடிகள் தான் விழுகும். இப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுவோம்னு பாத்தீங்கன்னா பாதாள குழியில விழுந்துருவோம். எந்திரிச்சே வர முடியாத நரக குழியில விழுந்து போய்விடாதபடிக்கு எங்களுக்கு உங்க வேதத்தை கொடுத்து என்ன பண்ணுங்க, மெய்யான வழியில நடத்துங்க. உண்மையான வழியில நடந்தோம்னா உண்மையாய் நாம போய் சேர வேண்டிய விருப்பப்படுகிற நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு போக விரும்புவோம். அந்த சொர்க்கத்தின் வாசலுக்கு போக நம்மளுக்கு மெய் வழியை தேவன் தான் காண்பிக்கணும். அந்த வழியை எங்களுக்கு போதீங்க, எங்க கூட பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு அவரிடத்துக்கு போவோமானால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும், சந்தோஷமாவும் இருக்கலாம். அப்படியேப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.